சின்ன வயசுல எல்லாம் அம்மா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. யானையோட காதுக்குள்ள இரும்பு போனா யானை செத்து போயிடுமா. அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது. ஆனா அதை வச்சு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு காட்டுல ஒரு யானை இருந்ததா. அந்த யானைக்கு நம்ம எல்லாரை விடவும் உருவத்துல பெருசா இருக்கும், பலசாலியா இருக்கும்னு ரொம்ப திமிரும் கர்வமும் ஜாஸ்தியா இருந்துச்சான். அதனால அது கண்ணில் படுற எல்லா மிருகத்தையுமே துன்புறுத்திட்டு இருந்துச்சான். அப்படிதான் ஒரு நாள் ஒரு எறும்பு புத்துக்கிட்ட போய் என்னோட தும்பிக்கையில இருந்த மொத்த தண்ணியை பிளிரி அடிச்சிட்டு இருந்துச்சான். அதை பார்த்த ஒரு சின்ன எறும்பு ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டுச்சான். அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம மொத்தமா அந்த எறும்பு புத்தியை மிதிச்சு நாசம் பண்ணிட்டு போயிடுச்சான். அன்னைக்கு நைட் அந்த யானை தூங்கும் போது அந்த எறும்பு அதோட தும்பிக்கைக்குள்ள புகுந்து அதை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த யானை வலியால கத்துற வரைக்கும் அந்த எறும்பு கடிச்சிட்டே இருந்துதான். இதுக்கப்புறமா தான் அது வெளியில வந்தது. அப்ப அந்த யானை இதுக்கப்புறம் நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிச்சான். உருவம் சின்னதோ பெருசோ, அழகோ இல்லையோ, கருப்போ சிவப்போ, இது முக்கியம் கிடையாது. வாழ்ந்தாலும் சரி விழுந்தாலும் சரி, எப்பவும் பேசப்படுறது நம்மளோட பிஹேவியர் பத்தி மட்டும்தான்.